கர்த்தர் பேசுகிறார். ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்களை உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், நான் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. அது எப்படி திருப்தியாக்குவாராம்? கண்மலை தேனினாலே திருப்தியாக்குவாராம். அல்லேலூயா. அப்ப நம்ம கண்மலை என்பவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்மலை யாரு? எல்லாரும் சொல்லுவோம், கண்மலை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையா இருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். யாத்திராகமம் 17. கண்மலை மேல் இருப்பேன். அப்ப கண்மலை யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கை, அப்ப வாழ்க்கையில பாருங்க, அவர் கண்மலை தேனினாலே நம்மளை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. அதாவது இஸ்ரவேல் நாட்டிலே மலைகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார்களாம். மேய்த்து கொண்டிருக்கும் போது அந்த ஆடுகளுக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் அவர்கள் என்ன செய்வாராம்? இந்த சுண்ணாம்பு பாறையிலே அந்த தேனை ஊத்தும் போது அது நக்கி சாப்பிடும் போது அது வியாதி சுகமாகிருமா. அல்லேலூயா. அப்ப கண்மலை தேனினாலே நம்மை திருப்தியாக்குற ஆண்டவர். முதலாவது தேன் என்பது எதை குறிக்கிறது? சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 103 வாசிக்கலாம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். அது வார்த்தை எப்படி இருக்க? தேனிலும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்க? தேனிலும் மதுரமாயிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடத்தில் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஒரு வார்த்தைன்னு கோடை கேட்க கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் கோடி கேட்கிறதா நம்ம ஆளுங்களுக்கு பழக்கமா இருக்கு. இந்த 66 புஸ்தகமும் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையினால் அல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் பிழைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா. அப்ப கண்மலை தேனால் திருப்தியாக்குற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தை செய்கிறார். அப்படியானால் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 37 வாசிக்கலாம். இந்த வார்த்தை அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை யோசேப்புக்குள் இருந்தபடியினால் அவன் ஞானமும் வேகம் உள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில உங்க குடும்பத்துல நீங்க இருக்கிற வேலையில எல்லாத்துலயும் தேவனுடைய வார்த்தை இருந்தனா நீங்க அதி ஞானமா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப தேனிலும் மதுரம் தேவனுடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை உட்கொள்ளும் போது, அந்த வார்த்தையை உட்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை நடத்தும் போது நீங்கள் மிகுந்த ஞானம் உள்ளவராய் காணப்படுகிறீர்கள். நிறைய வாழ்க்கையில எது இல்லைன்னா ஞானம் இல்லாததுனால தான் அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை. புரியுதா நான் சொல்றது? அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன காரணம்? ஞானம் இல்லாம ஒரு காரியத்தை செய்யறதுனால அங்கு பிரச்சனை. தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த இந்த விஷயத்தில் அல்லேலூயா. 10 மடங்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கல. எத்தனை மடங்கு? 10 மடங்கு. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்க? அப்ப இந்த வார்த்தை வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. நிறைய வாழ்க்கையில பலன் இல்லாததுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவடத்துல இல்ல. சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 154 வாசிக்கலாம். சங்கீதம் 119. எனக்காக வழக்காடி
என்னை மீட்டுக் கொள்ளும். எம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தை அல்ல, உலகத்துடைய வார்த்தை அல்ல, நம்ம சொந்தக்காரருடைய வார்த்தை அல்ல, அறிஞருடைய வார்த்தை அல்ல, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளை ஸ்டேட்டஸ்ல என்ன வைக்கிறான்? உலகத்தை தான் வைக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தேன். நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கு? உலகத்துடைய காரியங்கள், தத்துவம் பேசலாம். அதெல்லாம் முக்கியம் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை தான் உலகத்திலே உயர்ந்தது. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் மாத்துகிறது தேவனுடைய வார்த்தையே. அந்த வார்த்தை தான் நம்ம முக்கிய கொடுத்து, அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 30:14. உபாகமம் 30:14. நீ அந்த வார்த்தையும் செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் செவிமாய். அப்போ வாயில இதயத்தில் என்ன இருக்குது? கர்த்தருடைய, எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தருடைய வார்த்தை. அப்போ உன்னுடைய வாழ்க்கையை மாறணும்னா, உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு தேனில மதுரமா மாத்தணும்னா, உன் வாழ்க்கை திருப்தி ஆகும்னா, முதல்ல நீ யாருக்கு இடம் கொடுக்கணும்? தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். செய்திகளை கேட்கணும், செய்தியை எழுதணும், செய்தியை தியானிக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் தேவன் அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த வார்த்தை எலியாக்குள்ள வந்துச்சு பாருங்க. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவன் போய் யாருடைய வார்த்தையின்படிங்க சொல்லுங்க? யாருடைய வார்த்தையின்படி? கர்த்தருடைய வார்த்தையின்படி. ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்ப ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அது கரெக்டா இருக்கும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆனா இன்னைக்கு யாரோ என்ன மாம்சத்தை சொல்ல, யூடியூப்ல பேசுறவன், டிவியில பேசுறவங்களோ உலகாண்டி பொறுப்பெடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அது சபையில் இருக்கிறது. அல்லேலூயா. 5 வகையான ஊழியமும் சபையில் நடக்கிறது என்று அப்போஸ்தலர்களை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. வாசிக்கிறோம். பைபிள் அப்படி போட்டிருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது அது அற்புதத்தை செய்யுது. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய சாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ எங்க போ? வாசி. கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. என்னைக்குமே கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தாலும் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் எலியாவை அனுப்புகிறார். ஆனால் அந்த தண்ணீர் வற்றி போயிடுச்சு. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லார். யார் சொல்றது? ஆண்டவர் சொல்லாரு, நீ போன்னு சொன்னாரு. எலியா போனாரு. அங்க ஆற்று தண்ணி என்ன ஆயிடுச்சு? வச்சிச்சு. ஆனா யாருடைய வார்த்தையின்படி போனாரு? சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி. ஒரு தேவ மனுஷன் கர்த்தர் பேசுகிற வார்த்தையின்படி உன் வாழ்க்கையில நீ ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும் போது நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்போ தண்ணி வத்தணும் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தண்ணி வத்தணும் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப எதுக்கு ஆண்டவர் அனுப்புறார்? அவனை பார்க்கிறார். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவரா இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம், எப்படி பார்க்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சிலவங்க என்ன பண்ணுவாங்க? அந்தாலே சோர்ந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாருங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்கல. கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாது. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாது. மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன ஆகும்? மாறி போகும். ஒரு சமயத்தில் உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு சாக்கி சான் நினைக்கிறேன், ஒரு மைக்கேல் சாக்கி சான், அவன் சொன்னான், நான் 150 வருஷம் உயிர் வாழ போறேன், எனக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி கரெக்டு சீக்கிரத்துல அவன் செத்து போயிட்டான். என்னாச்சு? ஒண்ணுமே டாக்டரால் என்ன செய்ய முடியல, அவனை காப்பாற்ற முடியல. அவனை சுத்தி 20 டாக்டர் இருந்தாங்களா? எத்தனை டாக்டர்? 20 டாக்டர் இருந்தாங்களா? அப்படி இருந்தா அவனை என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி செபிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்கிறார்.
அப்ப அந்த பட்டணத்தில் அவனுக்கு என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. அவன் ஜெபம் பண்ணியிருக்கானா? ஜெபம் பண்ணியிருக்க மாட்டானா? ஜெபம் பண்ணியிருப்பான். ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார் பாருங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:13 வாசிக்கலாம். அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, அப்ப இந்த பாருங்க, இங்க சாகர நிலைமை வந்துட்டு. என்ன நிலைமை வந்துட்டு? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன நிலைமை வந்துட்டு? சாகர நிலைமை வந்துட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அவனுடைய வாழ்க்கையில சாகர நிலைமை வந்துட்டு, அவங்க சாக தான் போகணும். ஆனா இப்ப யார் வந்திருக்கிறா சொல்லுங்க? எலியா வந்திருக்கிறார். சாப்பாடை யாருக்கு கொடுக்கணும்? நம்ம சாப்பிட்டு பிழைக்கணுமா, எலியா கொடுக்கணுமா? எங்க உண்மையில பார்த்தா நம்ம தாங்க உண்மையிலே பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? மாம்சத்தில் இருக்க எப்படி இருப்போம். ஒரு சமீபத்தில் நான் ஒரு செய்தியை படித்தேன் அமெரிக்காவில். அந்த செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு தம்பதியினர், ஒரு கப்பல், அல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையிலே கணவனுக்கு வாய் பேச முடியாது. திக்குவாய். என்ன வாய்? என்ன வாய்? திக்குவாய். மனைவி சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நல்ல ஜெபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள், அல்லேலூயா. அப்போது அவர்கள் செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரிலே ஒரு மிஸ்னரி வருகிறார். அந்த ஊரில் யார் வரா? ஒரு மிஸ்னரி வந்து கொண்டு ஊழியங்களை பண்ணி கொண்டு போய்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒரு சின்ன வீட்டில் இருக்கான். எத்தனை வீட்டில் இருக்கான்? ஒரு சின்ன வீடு, சொந்த வீட்டில் இருக்கான். என்ன வீட்டில் இருக்கான் சொல்லுங்க? சொந்த வீட்டில் இருக்கான். சொந்த வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் பேசுறாரு, இந்த வீட்டை அந்த மிஸ்னரி கொடுத்து விடு. அல்லேலூயா. இந்த வீட்டை யாரு கொடுத்துரு? அப்ப இவன் கேட்கிறான், அப்ப நான் எங்க போறது? நீ பிளாட்பாரத்துக்கு போ. இது ஆண்டவர் பேசியிருப்பாரா? அக்கா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, ஆண்டவர் பேசியிருப்பாரா? பேசி சொல்லுங்க. பேசியிருப்பாரா? பேசியிருக்க மாட்டாரா? என்ன பேசியிருப்பார். ரைட், ஓகே. உடனே என்ன பண்ணாரு? அவர் மனைவிட சொன்னார். நல்லா எதுக்காண்டி சொல்லனா, எங்க நீங்க வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கை செழிக்குது. அல்லேலூயா. எவெல்லாம் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாலோ அவன் தரித்திரப்பட்ட சமுதாயமே இல்லை. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியர்கள் உண்டு, நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். நான் என் வாழ்க்கை நிறைய பார்த்துருக்கேன். அல்லேலூயா. கொடுத்ததுனால ஒருத்தரும் தரித்திரம் அடைந்தது இல்லை. அப்போ வீடை இப்ப கொடுத்தாச்சு. இவங்க எங்க வந்துட்டாங்க சொல்லுங்க? பிளாட் போறதுக்கு செட்டு போட்ட சீட் போட்டு அதில் ஹஸ்பண்டு ஒய்ஃப் வாழ்றாங்க. அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையுடைய செயலையும் தேவனுடைய வார்த்தைக்கு நீ எப்படி கீழ்ப்படுது என்பதையும் என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் அடுத்தவனுக்காக கீழ்ப்படிவான், சொல்லதுக்காண்டி கீழ்ப்படிவான். உள்ளையான மனசோடு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து உங்களிடத்துல பேசுகிறேன். அல்லேலூயா. உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்க போயிட்டு, அப்போ மனைவி சத்தம் போடுமா சத்தம் போடாதா? நம்ம நல்லா வீட்டில் இருந்தோம், இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம், ஆண்டவர் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாரு, அந்த ஊழியக்காருக்கு போய் என்ன கொடுத்துட்ட சொல்லுங்க? வீட்டை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லுமா? அப்படி சொல்லவே இல்லை. அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? ரொம்ப ஹாப்பியாக. இவங்க நல்லா பாட்டு படிக்கிறாங்க. ஒரு மாடியிலேருந்து ஒரு அம்மா பார்க்குது. ஏன்னா இவன் வேலைக்கு போயிட்டு வரான், நல்லா பாட்டு படிக்கிறாங்க அந்த அம்மா. இவர் வேலைக்கு போயிட்டு வராரு, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் பேசுறார், அவங்கள போய் பார். அல்லேலூயா. உடனே அவங்கள போய் கூப்பிடுறாங்க. ஏப்பாங்க வா, என்ன பண்ணாச்சு? அப்போ சொல்கிறான் சாட்சி, ஐயா நான் ஒரு வேலையை பார்த்து கொண்டு வந்தேன், ஆனால் என்னுடைய வேலையில் இப்படி இருந்துச்சு, எனக்கு திக்குவாயி ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டை யாரு கொடு? மிஸ்டரி கொடு அப்படின்னு சொன்னார். அதான் நான் கொடுத்துட்டு இப்போ பிளாட்பாரத்துக்கு வந்துட்டேன். அந்த அம்மாவுடைய கண்கள் கலங்கி விட்டது. அல்லேலூயா. அவர்கள் செல்வந்தர்கள், ஆனாலும் அவர் நினைத்தார்கள், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இப்படி கீழ்ப்படியவில்லையே, இப்படி ஒரு உண்மை உள்ள ஒரு விசுவாசியா இருக்கிறானே என்று சொல்லி அவர்கள் கலங்கி விட்டு போய்விட்டார்கள். போய் ஆண்டவர் சமூகத்தில் செபித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் அவர்களோடு பேசினார். எவன் கர்த்தருடைய, நல்லா கவனிச்சுக்கோ, திருப்பி சொல்ல மாட்டேன், எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையும் அவன் குடும்பத்தையும் அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதுல எந்த விதமான மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. உடனே என்ன ஆச்சு? தேர போயாச்சு. அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் பேசுகிறா, உன் கார் செட்டை அவங்களுக்கு கொடுத்துரு. அல்லேலூயா. எந்த செட்டை கொடுக்கணுமா? கார் செட். நேர போகுது அந்த அம்மா. எப்பா நீ கஷ்டப்படுற, உன் கஷ்டத்தை யார் பார்த்துருக்கா? ஆண்டவர் பார்த்துருக்கார். இப்போ என்ன சொல்லிட்டாரு?
கார் செட்டை உனக்கு என் பையனுக்கு கொடுன்னு சொல்லிட்டாரு. நீ கார் இல்லை எனக்கு வேண்டாம், நீ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் சொல்லும். நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது தேவன் உங்கள் மேல் இரக்கமாக இருப்பார். உண்மையாக இரக்கமாக இருப்பார், இருக்க மாட்டாரா? கட்டாயம் இரக்கமாக இருப்பார். உடனே என்ன ஆகிட்டு, அந்த அம்மா கார் செட்டை கொடுத்துட்டு, அப்போ கார் செட் இப்போ எங்கே வந்துட்டாங்க? பிளாட்பாரத்துலேருந்து எங்கே வந்தாச்சு? எங்கே வந்தாச்சு? கதையை நல்லா கேட்குறீங்க, நான் தெரியுங்களா? உடனே கார் செட்டுக்கு வந்தாச்சு. கார் செட்டில் வந்து இவங்க அப்படியே திருப்பியும் அந்த அம்மா கார் செட்டை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அவர் சொல்லியிருக்கலாம், எல்லாம் கொஞ்சம் வேற வீடு தந்துடக்கூடாதான் ஆண்டவர் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல. எந்த நிலையானாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உடனே இந்த அம்மா சொல்லிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பதுக்காய் ஸ்தோத்திரம், என்னை ஆசீர்வதிப்பதுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பதுக்காய் ஸ்தோத்திரம். திருப்பி இந்த அம்மா முட்டி போட்டு ஜெபம் பண்ணுது. நல்ல கவனிங்கள், நீங்கள் கொடுத்த காரியத்தை 1000 மடங்கு என் ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை மடங்கு கொடுப்பார்? ஒருபோதும் ஆண்டவர் மறக்கிற தேவன் இல்லை. அவர் கரெக்டாய் கணக்கு. நீ செய்கிற சீமைக்கோ, நீ செய்கிற பொய்யுக்கோ, நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உன்னிலே கணக்கு கேட்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன். உடனே இந்த அம்மா சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், ஒரு $40,000. எத்தனாயிரம்? $40,000 செக் எழுதி அவன்கிட்ட குடுன்னு சொல்லிட்டார். இவங்க பெரிய பணக்காரங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் மனசு? கொடுத்துருப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? நீ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியுமா, தேவன் யாரு கீழ்ப்படுவார்? ஆட்களை எழுப்பி கொடுப்பார். உடனே $40,000 செக் எழுதி அப்படி கிழிச்சு, இப்போ ஒரு டாலர் வந்து 89 ரூபா இருக்குது. அப்போ எவ்வளோ ரேட் இருந்துச்சோ, அப்போ பெரிய அமௌண்ட் 25 லட்சம் 30 லட்சம் இருக்கும். அப்போ உடனே எடுத்து கிழிச்சு அவன்கிட்ட சொல்லிட்டு, ஐயா இயேசு சொன்னார், நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க, நான் கொடுத்துட்டேன். சரின்னு சொல்லி கொடுத்துட்டு, அவன் எனக்கு வேண்டாம், எனக்கு வாயே பேச முடியாத. என்ன பேச முடியாது? நான் என்ன தொழில் பண்ண போகிறேன், இந்த வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை வந்ததுனால நான் கீழ்ப்படுகிறேன் சொல்லியுமே இருந்தால் மட்டும் செக்கை எழுதி அவன் கையில் கொடுத்துட்டு, உடனே நம்மால் செக்கை வச்சார். இதை வச்சு நான் இனி தொழில் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, ஒரு மனுஷனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? வாய் வேணும். ஆனால் அவன்கிட்ட என்ன இல்லை, வாய் இல்லை. அவன் தான் ஊமையாக திக்கு வாயாக இருக்கான, அவனுக்கு என்ன பிஸ்னஸ் தெரியும்? டக்குன்னு போய் ஒரு வீடை விலைக்கு வாங்குறான். என்ன செய்கிறான்? வீடு என்ன செய்கிறான்? விலைக்கு வாங்கி ரிப்பேர்லாம் பார்க்குறான். ரிப்பேர்லாம் பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் வரான், அந்த வீடை விலைக்கு தருவியான்னு கேட்கான். அல்லேலூயா. உடனே சரின்னு சொல்லி மிகுந்த லாபத்துக்கு அந்த வீடை வைக்கலாம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இப்படி அவன் வீடு கட்டும் போது ஒருத்தன் வந்து வாங்கி 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 அவன் அமெரிக்காவில் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. அல்லேலூயா. அவன் என்னுடைய வாழ்க்கை திறமை இல்லை. நல்லா கவனிச்சுக்கோ, உன் திறமையினால நீ முன்னேறது இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில நீ முன்னேறுத. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதல நீ முன்னேறுத. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சாட்சி நான் படித்தேன். அப்புறம் மட்டும் இல்லை, அவர் அப்புறம் ஆண்டவர் சும்மா விடுறது இல்லை. ஆண்டவர் சொன்னார், நேரம் அந்த ஊழியக்காரர்கிட்ட போ, நேரம் அந்த ஊழியக்காரர்கிட்ட போ. அவருக்கு ஃப்ளைட், அவர் வேர்ல்டு ஃபேமஸான ஊழியக்காரர். உன் ஃப்ளைட்டு, உன் செலவு, சாப்பாடு செலவு, அங்கே கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு, எது கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு ஹோட்டல் நடக்கிற எல்லாருக்கும் செலவு. யார் செலவு? இவர் செலவு நீ கொடுன்னு சொல்லிட்டு அவர் பெரிய கோடீஸ்வரர். உடனே செக்கை எழுதி அந்த ஊழியத்துக்கு கொடுத்து இன்னும் முன்னும் அவர் தாங்கி கொண்டிருந்தாராம். அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்ததனால. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போது அவன் மிகுந்த பெரியவன் ஆகிடுவான். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, இப்படிலாம் யோசிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டுனா உடனே கீழ்ப்படியணும். அல்லேலூயா. பொய் சொல்ற தேவன் இல்லை, அவர் மனமாற தேவனும் இல்லை. அவர் சொன்னதை கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. கட்டாயம் அவர் மனம் மாற தேவன் இல்ல, அவர் கட்டாயம் செய்வார். ஒரு திக்குவாய், அவன் வாழ்க்கையில எந்த உலகம் இல்லை, எதுவுமே இல்லை. அவன்கிட்ட ஒரே ஒரு டாலண்ட் என்னன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்தல். வேற எதையும் அவன் என்ன பண்ணல, செய்யவே இல்லை. அவனுக்கு எந்த திறமையும் இல்லை. நீங்க நினைக்கலாம், ஐயா நான் கஷ்டப்படுறேன், ஐயா நான் கஷ்டப்படுறேன், என் தொழில் இப்படி இருக்கு, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே, நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நினைக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் திருப்தி ஆக்குவேன். இப்படி இருக்கிற உன் நிலைகளை நான் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அதை ரிசீவ் பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். கர்த்தர் உன்னை திருப்தியாக்கு. இன்னையிலிருந்து நீங்க திருப்தியா இருப்பீங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை ரிசீவ் பண்ணி ஜெபிக்கும் போது உன் சூழ்நிலை மாறும்,
உன் குடும்ப வாழ்க்கை மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. 1 ராஜாக்கள் 17:16 வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவை கொண்டு வார்த்தையின்படியே தலசத்தில் என்ன ஆகல, களத்தில் என்ன குறை. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி செஞ்ச சாரிபாத்துடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது உன் வாழ்க்கை அபனட் மிக லெவலில் கர்த்தர் உயர்த்த போறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் உண்டு திருநெல்வேலியில், அவர் என் ஃப்ரெண்டு தான். அவருடைய ஆரம்ப நாளிலே அவர்கள் நாகர்கோவிலில் இருந்தார்கள். அசம்பிளி ஆஃப் காடுடைய பாலஸ் பாஸ்டுடைய சபையிலே அவர்கள் விசுவாசியாக இருந்தார்கள். விசுவாசியாக இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் காணிக்கையை போடுங்க, நான் சர்ச்சை கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா 4 பவுன், எத்தனை பவுன்? 4 பவுன் 6 பவுன் அப்படி தாளிச்சனை கலத்தி ஆலயத்தில் போட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய மனைவி 6 பவுன் செயினை கலத்தி ஆலயத்தில் போட்டா. கொஞ்ச நாள் கழிச்சிச்சு, அந்த கொஞ்சம் வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு 1.5 கோடிக்கு வீடு கட்டிருக்கு. எத்தனை கோடிக்கு? 1.5 கோடிக்கு ஒரு பையன் கட்டியிருக்கான். மாதம் அவங்க பிஸ்னஸ் டர்ன் ஓவரே 50 லட்சம். அல்லேலூயா. அப்போ காரணம் என்னன்னா, தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்? அப் அண்ட் டவுன் ஆசீர்வதித்தார். காரணம் என்னவென்றால் அவங்க தேவனுக்கென்று விதைத்தது. அல்லேலூயா. அந்த விதையை தேவன் மறக்கிறது இல்லை. யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அழைப்பார். அப்போ திருப்தி அடைகிற கண்மலை தேனினாலே உன்னை திருப்தியாக்குவேன் சொல்லுகிறவர். முதலாவது நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். 2வது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். தன் நிலத்தை பயிரிடுறவன் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தன்னுடைய நிலத்தை பயிரிடுறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைகிறான் அப்படின்னு போட்டிருக்கு. காரணம் என்னன்னா, ஆகாரத்தின் நிலத்தைனா நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்திகளையும் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் ஒழுங்காய் செய்வையானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனா நம்ம போட்டிருக்கு வீணரை பின்பற்றினோ மதியற்றவன். வீணர் யாரு? இந்த உலகத்தில் தேவையில்லாத ஆட்கள் எல்லாமே வீணர். அல்லேலூயா. இந்த போய் பேசிட்டு ஊர்லயே சுத்திட்டு அவன் பேச்சை கண்டு ரூபாய் போட்டேன், இவன் பேச்சை கண்டு ரூபாய் போட்டேன்னு சொல்ல யாரு தான்? வீணர்கள். வேலைக்கு போகாம வீட்டில் இருக்குதும் வீணர்கள் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அடுத்தது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:19 வாசிங்க. நீதிமொழிகள் 28:19 நல்ல கேளுங்க. இதுலயும் அதே தான் போட்டுருக்கு. தான் நிலத்தை பயிர்றவன் ஆகாரத்தை தருவான், வீணரை பின்பற்றுகிறவனோ. அப்ப யார உங்களுடைய வாழ்க்கையில வறுமை வருதுன்னா ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க ராங்கா இருக்கீங்க அர்த்தம். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தில் எப்படி இருக்கீங்க? ராங்கா இருக்கு. நேற்று தினத்தில் சாயங்காலத்தில் சொன்னேன். ஒருத்தர் என்ன பண்ணான்னா, ஒரு இதில் என்ன சொல்றதுனா, ஒரு தண்ணியை வாங்கி வச்சுக்கிட்டான். அந்த தண்ணி அது முஸ்லீம்ஸ்கள் குடிக்கிற தண்ணி, மெக்காவுடைய தண்ணி. அந்த தண்ணி தொண்டையில் போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி தொண்டையில் ஊற்றும் போது என்ன சொல்கிறோமோ அது நடக்குன்னு சொல்லி அவங்க நம்பிக்கை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்னன்னா, இயேசு என்ற நாமத்தை சொல்லும்போது நம்பிக்கை. அல்லேலூயா. இவன் என்ன பண்ணிட்டா, அந்த தொண்டையில் தண்ணி ஊற்றினா நல்லா இருக்குன்னு சொல்லி அதை ஒரு கேன் வாங்கி வச்சுட்டான். எத்தனை கேனு? ஒரு கேன். நம்முடைய வாழ்க்கை எப்படியாவது நல்ல கவனிங்க. நிறைய பேர் இந்த குறுக்கு மூலையில் போகிறது. எப்படி? இந்த குறுக்கில் போனால் அது என்றைக்குமே பிரச்சனை தான். தேவன் ஸ்டேட் பாடம் இருக்கு. அவன் சொல்றான், செய்தி கொடுத்து முடிச்சோம், நானும் இந்த பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்றான். அப்ப காரணம் என்னவென்றால் வீணரை பின்பற்ற. வீணர் என்பது யார்? தேவனுக்கு பிரியமில்லாத ஆளுகள், தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத கட்டுக்கதைகள், உலகத்தின் காரியங்கள், இதிலிருந்து நீ வேறு வரணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வீணரை பின்பற்றுகிறவனோ எப்படி ஆகிறான்? வறுமையினால் நிறைந்திருக்கான். இன்னைக்கு ஏன் நிறைய வாழ்க்கையில கஷ்டம்? ஏன் நிறைய வாழ்க்கையில் தரித்திரியம்? உன்னை நீ ஆராய்ந்து பார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் ஒழுங்கா வேலை பார்க்கிறாயா? ஒழுங்கோட வாழ்க்கை தசமா கொடுக்கிறாயா? ஆண்டவருக்கு உள்ளதை ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் போது நம்மை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் கைவிடுற தேவனே இல்லை. நிறைய பேர் பொறவு பார்த்துக்கலாம்னு சொல்றான். அது கடைசி என்ன ஆயிரும்? ஒண்ணுமே இல்லை. கடைசி ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையை பழிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். வீணர் என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. வீணரை பின்பற்றினா நம்முடைய வாழ்க்கை தரித்திரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, இன்னொன்று வாசிக்கலாம்.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:24 வாசிக்கிறான். உழுகிறவன் அப்ப பாருங்க, நம்ம டெய்லி வயலுக்கு போய் நம்ம காரியங்களை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க சூழலாம் மாறுது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிலம் என்ற சொல்லக்கூடிய இதயத்தில் தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் போது தேவன் உங்களை உயர்த்துகிறார். அது அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? திருப்தி ஆண்ட வீணரை பின்பற்றுறோம் மதியற்றவன். என்ன பேரு? 12 மறுபடியும் வாசிக்கலாம். தன் நலத்தை ஒரு இதுல மதியற்றவன் போட்டிருக்கு, ஒருத்தன் வறுமையால் நிறைந்திருப்பான். அந்த மதியற்றவனா என்ன அர்த்தம்னா, நல்ல கவனி, மதியற்றவனா என்ன அர்த்தம்னா அடுத்தவன் என்ன சொன்னாலும் கேட்கறது தான் யாரு? மதியற்ற. ஆண்டவர் நமக்கு மதி கொடுத்திருக்கிறார், ஞானம் கொடுத்திருக்கிறார், அறிவு கொடுத்திருக்கிறார். இதை இல்லாதபடி அடுத்தவங்க பேச்சை நீங்க கேட்கவே கூடாது. ஒன்லி ஃபார் பைபிள், ஒன்லி ஃபார் பைபிள். கடன் வாங்காதிருப்பாயாக. அப்புறம் நம்ம மேக்ஸிமம் என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்க கட்டாயம் நம்ம கடனை அடைப்பார்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். இல்லைங்க நான் உங்களுக்கு அதிகமான ஸ்பீடு வட்டிக்கு வாங்கி தரேன், நீங்கள் பிறகு கழிச்சிடலான்னு சொல்லி வட்டிக்கு வாங்கினா என்ன ஆகும்? வட்டிக்கு வாங்க என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த இடத்த வாங்கிடலாம், ரொம்ப குறைஞ்ச ரேட்டு கொடுக்கானா அதில் 9 பேர் பத்திரம் போட்டிருப்பான். எத்தனை பேர் போட்டிருப்பான் சொல்லுங்க? 9 பேர் போட்டிருப்பான். ராஜபாளையத்தில் ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு அம்மா ஏதோ சொல்லி எமோஷனில் போய் வீடை வாங்கிட்டான். எமோஷனில் என்ன பண்ணிட்டான்? வீடை வாங்கிட்டான். அந்த பத்திரம் மூல பத்திரத்தை கேட்டிருக்கான், அது தொலைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. உடனே இவன் அவசரப்பட்டு என்ன சொல்லுங்க? அவசரப்பட்டு. இதான் மதியற்ற நிலைமை தான் அவசரப்பட்டது. எல்லாரும் மதியற்ற நிலைமை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த நிலம் ஞானமுள்ளவனா இருக்கணும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழி, ஞானம் உன் இதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கும்? மதியற்றவனா நீங்க இருக்கவே கூடாது. என்ன சொல்லிட்டா? ரைட்டு. நல்ல கவனிங்க. மூலப்பத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே இவங்க அவசரப்பட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி இடத்த என்னாச்சு? முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சு ரிஜிஸ்டர்லாம் ஆகி அவங்க லோன்லாம் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். லோன் போயிட்டு இருக்கு. உடனே திடீர்னு 1 வருஷம் ஆச்சு. ஸ்டேட் பேங்க் இல்லை நோட்டீஸை ஓட்டிட்டான். இதில் வீட்டு முன்னால் என்ன ஓட்டிட்டான்? நோட்டீஸை ஓட்டிட்டான். ஆனால் இதில் பார்க்கல, நெட்டில் பார்க்கும்போது அது என்ன சில காமிக்கவே இல்லை. அப்போ அவங்க சொன்னால் இந்த வீடு யாருக்குன்னு எங்கே இருக்கு? பேங்கில் என்னவோ இருக்கு? அடமானத்தில் இருக்கு. உங்களை அவன் ஏமாற்றி வித்துட்டான்னு சொன்னான். நல்ல கவனிங்க. அவங்க பிஎஸ்என்ல ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப். நான் சாதாரண ஆளை சொல்ல, எந்த ஸ்டாஃபு? பிஎஸ்என்ல ஒர்க் பண்ணவங்க, நல்லா படித்தவங்களும் அவன் ஏமாற்றிட்டு வித்துட்டான். அவன்கிட்ட போய் கேட்டாங்க, என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி. அது கொஞ்சம் பணம் கஷ்டம் இருந்துச்சு, அது பண்ணிட்டான். அது கொஞ்சம் தான் லோனு, அது நீங்கள் கட்டிடுங்க. அது பார்த்தா பெரிய அமௌண்ட்டு. அல்லேலூயா. அவன் சொல்லிட்டான், நீங்களாம் வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு லைனுடைய ஸ்டிக்கர் வச்சு ஓட்டிட்டான். காரணம் என்ன? மதியற்ற தன்மை. அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு சீட்டு வாங்கி தரேன், அங்கே இடம் வாங்கி தரேன், இங்கே இடம் வாங்கி தரேன், இதை பண்ணுறேன், எதை பண்ணுறேன்னு எதையுமே நீ என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. எதையுமே என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. உண்மையை நம்ப தான் இருக்கணுமே தவிர மதியற்றவன் நீ என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாதுன்னு வேதம் சொல்லுது. கடைசி அந்த ரூபாயை கெட்டி அப்புறம் பத்திரம் திருப்பினாங்க. அப்போ பார்த்தீங்களாங்க, அப்போ எவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஞானம், ஒரு சின்ன அவன் சொன்னால் ரிஜிஸ்டர் பண்ணாதனால அது டாக்குமெண்ட்டில் காமிக்கல, சும்மா அடமானமாக கொடுத்துட்டான், அது ரிஜிஸ்டர் பண்ணலை. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை கொண்டும் எந்த நிலையை கொண்டும் நம்ம எப்படி இருக்கக்கூடாது? மதியற்ற நிலைமையில இருக்கக்கூடாது. மதி இல்லாதபடி ஞானம் உள்ளவராய் காணப்படணும். எப்படி காணப்படணும்? ஞானம் உள்ளவராய் ஞானமுள்ள காணப்படதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவன், நல்ல கவனிங்க, அவன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க? வாய் கொடுத்திருக்கார். கரெக்டா பேசி கரெக்டா பண்ணா நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அப்போ வாயின் பலனால் நம்ம என்ன போறோம்? 3வது திருப்தி அடைய போறோம். இதுக்கு தக்க இல்லாதபடி நம்ம வேற எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும்.
அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அப்ப நிலத்தை பயிர்றவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். நிலம் என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது, இருதயமாக இருக்கிறது. வார்த்தை என்பது தேவனுடைய வசனமாக இருக்குது. இதை விதைக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் டெய்லி 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 தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நிலம் இன்னைக்கு எப்படி இருக்கு? டெய்லி ஜெபம் பண்ணுறியா? டெய்லி பைபிள் வாசிக்கியா? டெய்லி ஒர்ஷிப் பண்ணுறியா? டெய்லி தியானம் பண்ணுறியா? என்னைக்கா ஒரு நாள் வந்து பண்ணால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? ஒன்றுமே செய்யவே முடியாது. டே பே செய்யும் போது தேவன் நம்மளை உயர்த்துகிறார். அதனால தான் சொல்ல, தன் நிலத்தை பயிர்றவன் ஆகாரத்தினால் திருப்தி. அப்போ நீ செய்கிற வேலையை கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நீ என்ன வேலை பார்த்தாலும் அதை கட்டாயம் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து கட்டாயம் என்ன செய்வார்? கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத காரியத்தை செஞ்சுச்சுன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் கிருஷ்ணகிரியில் ஒரு பையன் நல்லா ட்ரம்ஸ் போடுவான். எனக்கு தெரியும், ட்ரம்ஸ் நிறைய போடுவான். எவனோ ஆன்லைனில் பேசியிருக்கான். 1,54,000 அக்கௌண்ட்டில் போட்டான். எவ்வளோ? 1,54,000 அக்கௌண்ட்டை ஃபோன் போட்டு எனக்கு பேசுகிறான். அண்ணே, நான் 1,54,000 போட்ட உடனே அக்கௌண்ட்டு க்ளோஸு, சென்னை அக்கௌண்ட்டு. ஆனால் பணம் பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை. செல்ஃபோன் கம்பெனி வைக்கிறது, கடை வைக்கிறதுக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரே நிமிஷத்தில் ஏமாந்துட்டான். காரணம் என்ன? வீணரை பின்பற்றுகிற காரியம். அவனுக்கு ஞானம் இல்லாத செய்தபடினால அந்த பிரச்சனை வந்துச்சு. 4ஆவதாக வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் புருஷித்து திருப்தி அடைவார்கள். அப்ப சாந்த குணம் உள்ளவர்கள், 4வது பாயிண்ட் என்ன கணக்குமா? சாந்த குணம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். ஏன் இன்னைக்கு வீட்டில் சண்டை? சொல்லுங்க, ஏன் நம்ம வீட்டில் சண்டை வருது? அங்க என்ன இல்லை? சொல்லுங்க, சாந்த குணம் இல்லை. நம்ம ஒன்று பேச, அவங்க ஒன்று பேச, அங்க என்ன வந்துடுது? ஆர்கியூமெண்ட் வருது. சாந்த குணம் உள்ளவர்கள் ஆண்ட திருப்தி அடைவார்கள். இன்னைக்கு ஏன் நமக்கு சாந்த குணம் இல்லை? கர்த்தருடைய வசனத்தை தியானிக்காதனால தான் நமக்கு என்ன இருக்கு? சாந்த குணம் இல்லை. அடுத்து பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமி என்ன பண்ணுவாங்களாம்? சுதந்திரத்தில். இன்னைக்கு மாமியார் மருமகளுக்கு சண்டை வருதுக்கு காரணமே பிரச்சனை என்னது இல்லை? சொல்லுங்க, சாந்த குணம் இல்லை. கம்பெனி முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சண்டை வருதுக்கு காரணம் என்ன? சொல்லுங்க, சாந்த குணம் இல்லை. அதனால தான் பிரச்சனை. அதனால தான் சொல்ல. இன்னும் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் எங்கும் உண்மை உள்ளவன். அப்ப பாருங்க, அவன் எப்படி இருக்கார்? மோசே. என்னாகமும் 11:12 வாசிங்க. 7 வாசிங்க. என் தாசனாகிய மோசே மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அல்லேலூயா. அவனை போல சாந்த குணம் யாருக்குமே இல்ல. அவன் சாந்த குணம் உள்ளவராக இருந்தபடியினால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சாந்த குணம் ரொம்ப அவசியம். சாந்த குணம் இல்லாட்டா எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க என்ன செய்ய முடியாது? திருப்தி அடையவே முடியாது. ஏனென்றால் சாந்த குணம் ஆவிக்குரிய வாழ்க்கையை உண்டாக்குறது. அல்லேலூயா. இந்த சாந்த குணம் நமக்கு இருக்கும்போது அவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். யார் திருப்தி அடைவார்கள்? சொல்லுங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். இன்னைக்கு நம்ம சாந்த குணமா இருக்கிறோமா? சொல்லுங்க, சாந்த குணமா இருக்கிறோமா? எல்லா இடத்துலையும் வேலையில் உள்ள பிரச்சனை காரணம் என்னன்னா, எந்த வேலையா இருந்தாலும் எந்த முதலாளியா இருந்தாலும் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ பைபிள் சொன்ன வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். சென்னையில் ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரிய பிள்ளை ஒரு இடத்துல வேலை பார்த்தான். அவனுக்கு என்ன வேலை? முடி வெட்டுறதோ தள்ளி விடுற வேலை. அல்லேலூயா. என்ன வேலை? முடி வெட்டுறது. என்ன பண்ணுவான்? தள்ளி விட்டே இருப்பான். அவனுடைய பார்த்து அந்த ஓனர் என்ன பண்ணார்? அவனுக்கு கட்டிங் சொல்லி கொடுத்தார்.
கட்டிங் சொல்லி கொடுத்த உடனே இவன் விசுவாசியா இருக்க அப்படின்னால ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தான். ஜெபித்ததுனால என்ன பண்ணிட்டான், எல்லா கஸ்டமர்ட்டையும் அன்பாக பேசினான். அல்லேலூயா. வேற ஒன்றும் அவன் சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் எப்படி பேசினான், ரொம்ப அன்பாகவே பேசினான். அநேக கஸ்டமர்கள் ஓனரை காட்டில் இவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு சென்னையிலே அவன் 10 கடை வச்சிருக்கான். எத்தனை கடை? 10 கடை. அவன் சொல்றான் பேட்டியில, 10 கடைக்கு என்ன காரணம்னா என்னுடைய சாந்த குணமே. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய உறவினர் மத்தியிலே நம்ம எப்படி இருக்கணும், சாந்த குணம் உள்ளவராய் காணப்படுறோம். சாந்த குணம் இருந்துட்டுனா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துறார். சாந்த குணம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு என்ன பண்ணுவாங்க, திருப்தி அடைவார்கள். என்ன அடைவார்கள்? திருப்தி அடைவார்கள். இன்னைக்கு ஏன் நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைனா அவங்களுக்கு என்ன இல்லை, சாந்த குணம் இல்லை. ஆண்டவர் வார்த்தையை கேட்கும் போது நமக்கு சாந்த குணம் வரணும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம் நமக்கு என்ன வரக்கூடாது, கோபம் வரவே கூடாது. ஆண்டவர் பேசுகிறார், நம்ம கீழ்ப்படிவோம் சொல்லணும். வாசிக்கலாம். பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர் அவர்களை நோக்கி அப்ப பாருங்க, இவன் என்ன பண்றான், அந்த வேலைக்காரன் இவன் தண்ணீரை ஊத்துன்னு சொன்ன உடனே அதை ஏத்துக்கொள்கிறான். அல்லேலூயா. அப்ப அவன் திருப்பி கேட்டிருக்கலாம், இது எப்படி என்ன பண்ணலாம், இது எப்படி தண்ணி திராட்சை ரசம் மாறும், இதை கொண்டு ஊத்துறீங்களேன்னு சொல்லி அவர் அகைன்ஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா பாருங்க, அவன் தாழ்மையா இருந்து அதை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப என்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை இயேசு இடத்தில் வருகிறாரோ அந்த இடத்திலே நாம் தாழ்மையாய் கேட்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு இவ்விதமாக முதலாவது அற்புதத்தை அப்போ நல்ல கவனிங்க. 4-5வது பாயிண்ட், யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறாங்களோ அவளை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிக்கலாம். பிதாவே, உலகம் உண்டாயிருக்க முன்னாலே 22 17 20 நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அல்லேலூயா. பிதாவுடைய மகிமை குமாரன் மீது காணப்பட்டது, குமாரனுடைய மகிமை நமது மீது காணப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய காரியங்கள் நம்மிடத்திலே வரும்போது ஆண்டவர் நம்முடைய சாந்த குணத்தில் இருக்கப்படினால் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த மகிமை என்பது தேவனே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இந்த மகிமை ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அங்கு அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அங்கு அதிசயங்கள் நடக்கும். ஏனென்றால் வார்த்தை அவனிடத்தில் இருக்குது. அப்போ வார்த்தை நம்மிடத்தில் வரும்போது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். அப்போ இன்னை சாயங்கால கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே தியானித்த வார்த்தையின்படி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவர் கண்மலை தேனினாலே நம்மளை திருப்தியாக்குவார். முதலாவதாக எதை சொல்லுங்க, வார்த்தையில நீங்க கேட்கணும். வார்த்தையை கேட்டு நடக்கும்போது எப்படி ஆகும் சொல்லுங்க, திருப்தி அடைகிறோம். வார்த்தையை கேட்கும் போது நம்ம திருப்தி அடைகிறோம். ரெண்டாவது எப்படி சொல்லுங்க, எப்படி சாந்த குணம் உள்ளவர்கள் நம்ம இருக்கும்போது என்ன இருக்கணும், திருப்தி அடைகிறோம். மூணாவது தாழ்மையா இருக்கும்போது நமக்கு அடுத்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்களை பெற்று நம்முடைய வாழ்க்கையில வரும்போது இயேசுவுடைய மகிமை 4வதா நமக்கு வருது. அல்லேலூயா. இயேசுவுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் போது அவர் நம்மை திருப்தியாக்குறார். 5 அப்பத்தையும் எத்தனை பேருக்கு போஷித்தார்?
5000 பேருக்கு போஷித்து அவர்கள் போஷி திருப்தி கூடையில் எடுத்து அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சோல இருக்கலாம் பணம், கொஞ்சோல இருக்கலாம், கொஞ்சோல வேலை இருக்கலாம், கொஞ்சோல வேலை இருக்கலாம், கொஞ்சோல காரியங்கள் இருக்கலாம். அதை குறித்து கவலைப்படாதபடி இயேசுடைய மகிமையை நீ சொல்லும் போது தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அப்ப பாருங்க, அந்த கலியல கானா வீட்டுல அந்த திராட்சை ரசம் குறைவுபடும் போது ஆண்டவர் அதை எடுத்து வெளியே வைக்கல. அல்லேலூயா. அதை எடுத்து என்ன பண்ணல, வெளியே வைக்கல, அதுல தண்ணி ஊத்த சொன்னார். கொஞ்சோல இருந்ததை கர்த்தர் பெருக பண்ணினார். அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில சாயங்கால காலை வேளையில உன் வருமானம் குறைவா இருக்கலாம், நீ கஷ்டத்தில் இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம், அதை குறித்து கவலையே படாத. ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்தில் வரும்போது, அவருடைய சித்தத்தின்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் அப்படி முழங்கால் படியலாம். ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். முதலாவதாக நம்ம கேட்ட சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உச்சிதமான கோதுமையினாலே என்னை திருப்தியாக்கும், கண்மலை தேனினாலே என்னை திருப்தியாக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே கண்மலை தேனினாலே என்னை திருப்தியாக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு போகிறவங்க யாரும் வெறுமையா போகக்கூடாது. இந்த இடத்தை விட்டு தாண்டவங்க வெறுமையா போகக்கூடாது. ஆண்டவர் பேசுகிறார், நான் உன்னை திருப்திப்படுத்துவேன். உன் சமுதாயத்தில், உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில, உன் வேலையில நான் உன்னை திருப்தியாக்குவேன் சொல்ல. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் எல்லாரும் சொல்லுங்க, அப்பா அதான் கொஞ்சம் முடிக்கிறேன், அப்பா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்ப்பா. எல்லாம் சொல்லுங்க, அப்பா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் ரொம்ப கவலையில் இருக்கேன், என்னை நீங்க திருப்தியாக்குங்க அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்கிறேன், இந்த காலை வேளை கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், நான் வியாதியோடு வந்திருக்கிறேன், நான் அவமானத்தோடு வந்திருக்கிறேன், கர்த்தாவே என்னை திருப்தியாக்குன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்னை திருப்தியாக்கும். ஆண்டவரே நீ கண்மலை தேனினாலே என்னை திருப்தியாக்குவேன்னு சொன்னேரே, என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் திருப்தியாக்குவேராக. இயேசுவே திருப்தியாக்கும். ஆண்டவரே நீர் ஒருவர் உள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த காலை வேளையில எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லாத வாழ்க்கையோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் திருப்தியை தரப்போகிறார். இந்த காலை ஆராதனையிலே, ஐயா நான் வெறுமையா இருக்கிறேன்ப்பா, என் பாத்திரம் வெறுமையா இருக்கிறது, நான் மிகுந்த கடன் பிரச்சனை இருக்கிறேன், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்ன நீங்க திருப்தியாங்க. ஆண்டவரே கண்மலை தேனினாலே என்னை திருப்தியாக்குன்னு சொன்னீங்களப்பா, அப்பா என்னை திருப்தியாக்குங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க அப்பா, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு யாரும் வெறுமையா திரும்ப போறது இல்ல, யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த 23வது நாள்ல, இந்த 24 உபவாச நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார், கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். உன்னை கண்மலை தேனினாலே நான் உன்னை திருப்தியாக்குவேன், கண்மலை தேனினாலே நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னார். இந்த கால வேளை இதெல்லாம் வேலை திருப்தி இல்லையா, குடும்பம் உனக்கு திருப்தி இல்லையா, உன் பைனான்ஸ் உனக்கு திருப்தி இல்லையா, ஆண்டவரை பார்த்து கேளு, அப்பா என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. என் வேலை எனக்கு திருப்தி இல்ல, என் வாழ்க்கை திருப்தி இல்ல, என் குடும்பம் இப்படி இருக்கு, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவீங்களா? இந்த உபவாச நாளிலே இங்க ஜெபிக்க வந்த ஒவ்வொரு குடும்பங்களும் மீதும் கர்த்தர் திருப்தி அனுப்ப போகிறார். அவர் கண்மலை தேனினாலே உன்னை அவர் திருப்தியாக்க போகிறார், கண்மலை தேனினாலே அவர் உன்னை திருப்தியாக்க போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, அப்பா என்னை திருப்தியாக்குங்கப்பா, என் வாழ்க்கை திருப்தி இல்லப்பா. ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், வீணரை பின்பற்றுகிறவன் மதியற்றவன். ஆண்டவரே நான் வீணரை பின்பற்றிந்தா இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, வீணரை பின்பற்ற மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை நான் பின்பற்றுகிறானா இருக்கும். ஏழையின் வயல் மிகுந்த தானியத்தை கொடுக்கும். அப்பா நான் கஷ்டத்துல வந்திருக்கப்பா, வறுமையில வந்திருக்கப்பா, வியாதியில வந்திருக்கப்பா, என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. என் கண்மலை தேனினாலே என்னை திருப்தியாக்கும் ஆண்டவரே. ஏழையின் வயல், எல்லாரும் சொல்லுங்க, ஏழையின் வயல் மிகுந்த தானியத்தை கொடுக்கிறது. அப்பா என் வாழ்க்கை மிகுந்த செழிக்கணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் பரம்பரையான காரியங்களை பின்பற்றினேன்,
என் ஜாதியை பின்பற்றின, என் மனுஷனை பின்பற்றின, உலகத்தை பின்பற்றின, இன்னைக்கு நான் உண்மை பின்பற்றின ஆண்டவரே. எத்தனை பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா என் வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இதுவரை நான் உலகத்தை பார்த்தேன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். இது உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், இது ஆசீர்வதிக்கிற நேரம். பரிசுத்த ஆவியானவர் சபையில் அசைவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சபையில் அசைவாடுகிறார். லீபா பாப்பா பாப்பா பாப்பா, லீபா பாபா பாபா பாப்பா, லீமா மாமா 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 மாமா, லீகா பாபா பாபா பாபா, லீகா பாபா பாபா பாபா, லீபா பாபா பாபா பாபா. இந்த வாக்குத்தத்தம் தலையிலே பலிப்பதாக, சபையிலே பலிப்பதாக. லீபா பாபா பாபா பாபா, லீகா பாபா பாபா பாபா. ஆண்டவரே கண்மலை தேடினாலே இவர்களை திருப்தியாக்கும். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் திருப்தியாக்குவீராக. இந்த கால வேளையிலே இவர் குடும்பங்களிலே ஒரு திருப்தி வரட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருப்தி வருவதாக. இவள் கடன் வாங்காதபடிக்கு நல்ல வாழ்க்கை நடத்துவார்களாக. இன்று முதல் இந்த கால நேரத்து முதல் இவளுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும் ஆண்டவர். இவளுடைய சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவர். யாரெல்லாம் கடனோடு வந்திருக்கிறீங்களோ ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுப்பீங்களா? அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, இந்த கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவர், என்ன நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. நான் வீணரை பின்பற்றி இருக்கிறேன், இந்த உலகத்தை பின்பற்றினேன், உலகம் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை பின்பற்றின ஆண்டவரே. அந்த சாரி பார்த்து விதவை அவ வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல, அவ சாறு மேல காணப்பட்டா. ஆனா அவ கர்த்தருடைய வார்த்தை கீழ்பட்டா. இன்னைக்கு காலை வேளையில பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக கடன் பிரச்சனை இருக்கலாம், அநேக தரித்திரங்கள் இருக்கலாம், அநேக வியாதிகள் இருக்கலாம். ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்க ஆண்டவரை பின்பற்றுவீங்களா? ஆண்டவர் கேட்கிறா, என்ன பின்பற்றியா மகனே, என்ன பின்பற்றியா மகனே. இன்னைக்கு உன் வாழ்க்கை மாற போகுது, இன்னைக்கு உன் வாழ்க்கை மாற போகுது. கர்த்தர் சொல்றாரு உன் வாழ்க்கை மாற போகுது. ஆண்டவர் 23 நாள் நீ என் சமூகத்துல உபவாசம் போட்ட, நான் உன்னை திருப்தியாக போறேன்னு சொல்றாரு. உன் குடும்பத்துல வறுமையில வந்திருக்கிறாயா, நீ கஷ்டத்துல வந்திருக்கிறாயா, ஆண்டவரை பார்த்து சொல்லு. மகளே மகளே நீ சொல்லு, உன் வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தேவ சன்னதிலே சொல்லப்படும் வார்த்தை அவைகள் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். கண்மலை தேடினாலே உன்னை திருப்தியாக்குவேன். இந்த சபையை கர்த்தர் திருப்தியாக்க போகிறார். லீபி சீக்கா பாப்பா, ரீமா மாமா மாமா. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேராக. அவருடைய வியாதிகளை அவர்களை விட்டு வெளியேற்றுவீராக. உம்முடைய கரம் இந்த சபையை நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பிதாவே, இந்த 23 நாட்கள் இவர் உபவாசித்திருக்கிறார்கள், இவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் இவர் தலைகளிலே பலிப்பதாக. இஸ்ரவேலிலே சொல்லப்பட்ட நல்ல வாக்குத்தத்தங்கள் உன் தலையிலே பலிப்பதாக. இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற நான் இயேசுவின் நாமத்திலே இந்த கூட இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறோம் ஆண்டவர். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு திரும்புவார்களாக. கண்மலை தேடினாலே இவரை திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவர் குடும்பத்திலே, இவர் வேலைகளிலே, வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கடைசியாக இந்த ஊருக்காக எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு விஷயம் கைகளை உயர்த்தலாம். இயேசுவே, வீணரை பின்பற்றுகிறவனும் தரித்திரம் அடைகிறான். இந்த ஊர்ல அநேகர் வீணர் இருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லாரும் மனம் திரும்பி சபைக்கு வரும்படியாக ஆண்டவரத்துல செய்ப்போம். இந்த ஊர்ல உள்ள அநேக வீணர்கள் மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்யும். ராஜ்யத்தை சேர்த்துக் கொள்ளத்தக்கதா ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் வருவதற்கு என் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, ஏழையின் வயல் மிகுந்த தானியங்களை உண்டாக்கும். இந்த கால வேளையில அநேக ஜனங்கள் இந்த சபைக்கு வந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாராக. அப்படி படுவதற்காய் நன்றி. சபையின் போதகரை ஆசீர்வதியும், அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் பிரயாணங்கள் போக்குவரத்திலே தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. எல்லாரும் போதகர் குடும்பத்துக்காக ஒரு கையை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே, நல்ல அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடும். அவருடைய பிள்ளைகள் போக்குவரத்திலே, அவருடைய மனைவி பிள்ளைகள் போக்குவரத்திலே கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ திருப்தியான கண்மலை தேனினாலே அவர்களை திருப்தியாக்குவீராக. அவள் தேவைகளை அனைத்தையும் என் ஆண்டவர் சந்திப்பேராக. ஊழியங்களிலே கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. ஸ்தாபனத்திலே தலைகளை கர்த்தர் உயர்த்துவீராக. உம்முடைய கரம் மகனோடு இருக்கும்படியா இயேசுவின் நாமத்திலே இங்க வந்த ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும் இயேசுவின் வல்லமை நாமத்தில்.
நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பிய மகிமைப்படுத்துவார். நம்தையை அனுப்பிய மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பிய மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பிய மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, பொருத்தம் நிறைந்தவர். உண்மை தேவனே, பொருத்தம் நிறைந்தவர். உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே. உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, உச்சிதமான கோதுமையினால் எங்களை திருப்தி ஆக்குகிற ஆண்டவர், நல்ல வாய் திறந்து ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என் குடும்பத்தை திருப்தி ஆக்கும், எங்க சபையை திருப்தி ஆக்கும், எங்க பிள்ளைகளை திருப்தி ஆக்கும், எங்க வாழ்க்கையை திருப்தி ஆக்க ஆண்டவரே. நல்ல வாய் திறந்து அதுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் எங்களை விட்டு அகல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, வாய் திறந்து அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, எங்களை விட்டு எடுத்து போடும் தேவ வல்லமை வெளிப்பட, கர்த்தருடைய கரம் கூட நடத்தப்பட, ஆவியின் அபிஷேகத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவரே எதிர் வல்லமைகள் செயலிந்து போகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் சரீரம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் திருப்தியாக்கட்டும். சொல்லுங்க வாய் திறந்து. ஆண்டவரே, எங்கள் சரீரம் ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்க வல்லமையினால திருப்தியாகட்டும். ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே பலவீனத்தை நீக்கி சுகத்தை தருவீராக. வாழ்க்கையில பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து பலப்படுத்துவீராக. எல்லா ஆண்களும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க உன்னதத்தின் பலத்தினால் ஆண்டவரே திருப்தியாக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. உண்மையா எங்கள் தொழில், எங்கள் பிசினஸ், எங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்க வருகிற வருமானம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா கடன் பிரச்சனை மாறட்டும். தேவன் எங்களை திருப்தியாக்கி நடத்துவீராக. வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற தாசனை ஆசீர்வதியும். இந்த இடத்துல கர்த்தர் ஜெயம் உள்ளவர்களாக. ஆண்டவர் ஒருவன் தோற்று போவதை தேவன் விரும்பவில்லை. நீ தோல்வி அடைவதை தேவன் விரும்பவில்லை. நீ ஜெயம் பெறுவதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவான், பலிபீடத்தை நீ செப்பிடும் போது கர்த்தர் உனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருவார். நீ வாழ்க்கையில தோற்று போக மாட்ட, குடும்பத்துல தோற்று போக மாட்ட, உன் பிசினஸ்ல தோற்று போக மாட்ட, உன் வேலையில நீ தோற்று போக மாட்ட, உன் ஊர்ல உன் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நீ தோற்று போக மாட்ட. வேதத்தை திரும்ப வாசி. ஜெபத்தில் உன்னை முற்றிலும் ஒப்புக்கொடு. உன் பலிபீடத்தை செப்பனிட ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை உச்சிதமான கோதுவினால் திருப்தி அடைய செய்வார். எல்லாம் கை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம், ஒப்பு கொடுத்து ஜெபம். என் பலிபீடத்தை செப்பிண்ட ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ண, வேதத்தை வாசிக்க, அதிகமாக உம்மை தேட ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்காக கொடுக்க ஆண்டவர் உத்தமத்தோடு ஆண்டவரே தசம காணிக்கைலாம் உண்மையாக கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்லா வாய்த்து செப்பனிடு, செப்பனிடு. உடைஞ்சு கிடைக்கிற உன் பலிபீடத்தை செப்பனிடு. தேவன் உனக்கு இன்னைக்கு உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வல்லமையினாலே நிரப்புவார். அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அந்த வார்த்தை உண்மை உள்ளது. அந்த வார்த்தைப்படி நடக்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நல்லா வாய்த்தது ஒப்பு கொடுங்க. வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே நடத்தும் ஆசீர்வதி. ஒப்பு கொடுத்து பலிபீடத்தை சப்பனிட தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கிருபை நன்மையும் தொடரட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் நன்மைகள் இன்பங்களும் செழிமைகளும் கர்த்தருடைய வருகை புரிந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தம்முடைய ஒப்பு கொடுத்த தம்முடைய பிள்ளைகளிடம் கர்த்தருடைய வார்த்தை பேச தாசனோட உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களிடம் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய்